ஜெய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம சிங்கார ராம ஸ்ரீராம ஜெய ராம விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशर्ध्यासुमनसः सर्वात्मानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यासुः तं नमामि गजाननं श्रीगुरुभ्यो नमः श्रीगुरुभ्यो नमः श्रीगुरुभ्यो नमः श्रीधर्माचार्य पादमे शरणं 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 श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम जय राम श्रीराम जय राम जय 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 जय राम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम राम जय जय राम श्रीराम जय राम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम ராமனோட பெருமையை பற்றி சின்னதா ஒரு கவி கொடுத்திருக்கார் நம்ம துளசிதாசர். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, சுந்தரே சுந்தரோ ராமக சுந்தரே சுந்தரி கீதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம் ந சுந்தரம். என்னத்தினால ராமா 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 இதுக்கு காவியத்துக்கு ஏன் பெருமை? நம்ம பிறந்ததுலேருந்து ராமர் கதையை கேட்டு இருக்கோம். நம்ம மாத்திரம் இல்லை, ஹோல் யூனிவர்ஸ்லயும் ராமர் கதை தெரியாதவா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ராமரை என்ன சொல்றாருனாக்கா, சுந்தரே சுந்தரோ ராமக. சுந்தரம் தானாக்கா அழகுன்னு வச்சுக்கலாம், அதே சமயத்துல தர்மம்
எப்படி அவர் தர்மத்தை பரிபாலிச்சுட்டு இருந்தார். இது குடும்ப விருத்தியும் தனதான விருத்தியும் என்று சொல்லியிருக்காரு இல்லையா. நம்ம இங்க பெரியவர் மகா பெரியவரா இருந்த பாலகிருஷ்ண சாஸ்திரி ஒரு வீட்டுல 2 வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு கிடைச்சது. நிஜமா அவரோட அனுகிரகமே தவிர குழந்தையிலேருந்தே அவரோட இதெல்லாம் கேட்டுருக்கோம், நாங்கள் நேர்ல கேட்டுருக்கோம். ஆனா அவரோட வீட்டுல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கும் சுந்தரகாண்டம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் உள்ள ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அன்னைக்கு தெரியாது. ஆனா அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாது. போனதுக்கு அப்புறம் இப்போ கல்பனா மாமியாலையும் கீதா, மெயின் கீதா, கல்பனா மாமி, அப்புறம் விஜயரவி, லதா எல்லாம் சேர்ந்து மாமியாரத்தில் எடுக்கணும் போது காந்தண்டை இந்தாத்துல சுந்தரகாண்டை எடுக்கணும்னு சொல்லி சுந்தரகாண்டத்தை எடுத்தோம். அதுக்கெல்லாம் அவரோட ஆசீர்வாதமே தவிர, இந்த பெரியவரோட ஆசீர்வாதமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ராமரையே சொல்லுவேன். அந்த மாதிரி ராமாயணத்தை ஆட்டும் மகாபாரத, தேவி பாகவதம். சாதாரணமா மலையாளிகள் நம்பூதிரிகள் தான் தேவி மகாத்மியம் சொல்லி பாகவதம் சொல்லி கேட்டுக்கோம். தேவி பாகவதத்தையும் அவ்வளவு சொல்லி இன்னைக்கு அவரோடு அந்த வீட்டுல, அவர் இருந்த வீட்டுல நமக்கெல்லாம் ராமரோட ஜனல் 1527க்கு அப்புறம் 28க்கு அப்புறம் இன்னைக்கு ராமர் நம்மளெல்லாம் பார்க்கறதுக்குன்னு அயோத்தியால அவர் பிராண பிரதிஷ்டை பண்றார். அந்த சமயத்துல நம்மள எல்லாரும் இங்க அந்த பெரியவரோட வீட்டுல எவ்வளவோ ராம ராம ராமா ராமான்னு நினைச்சு இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இத மாதிரி சொல்றதுக்கும் அதை அரேஞ்ச் பண்ணுவாளுக்கும் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எப்போதும் கிடைச்சுண்டு நம்மளையும் இங்க எப்போதும் ராமாயணமோ பாகவதமோ நாராயணியமோ சுந்தரகாண்டமோ படிக்கிறதுக்கும் அந்த ராமன் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும். அப்படியாக இன்னைக்கு ஒரு சுபமான நாடு. நம்ம எல்லாரும் அந்த ராமரையே தியானம் பண்ணிட்டு நம்ம படிக்கலாம். வத்சாராமா தனுஃ பஷ்ய இதி ராகவமப்ரவீதி சரச்சந்திரகோடி நிபசேஷ தல்பே சுரநாயகாத்யஷ்டதிக்பால மகுட மணிகண நீராஜித பதாரவிந்த ஜெகதானந்த அனந்தகருட விஸ்வக்சேனாதி நித்ய சூரி சமேத மகாபிரபாவ சம்பன்ன அகில பக்த ஜன பிரதுல்லகாம் உபய பார்ஷ்வோஜ்வலித கர்ண குண்டல நிந்தித சந்திரமண்டல சேவித முரிமண்டல பக்தத்ராணபராயண ஸ்ரீமன்னாராயண லக்ஷ்மீ ரமணோ பகவான். அதோ என் பிரபு என் வீட்டுக்கு வரானே, என் வீட்டு கல்யாணத்துக்கு என் ராமச்சந்திரமூர்த்தி வரானே. ஐயா எதிர்கொண்டு அழைகோடா, மாப்பிள்ள வந்துட்டான்டா. ராமச்சந்திரா மெதுவா வாப்பா, என் வீடு சின்ன வீடுறாப்பா, என் மனசு சின்ன மனசுரா. மெதுவா வா. பச்சவில் தூணிக்கல்ல பச்சவில் தூணிக்கல்ல பாலித சுரேர மன்மதனுக்கு மன்மதனாய் வழங்கும்படியான என் குழந்தை என் ராமச்சந்திரமூர்த்தி வரா.